ரொம்பவே வித்தியாசமான கதைகளையும் அழகான கதைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் சமுத்திரக்கனி. இவரோட இயக்கத்தில் இப்போ உருவாயிட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தொண்டன். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் கூட ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. அடுத்ததாக ப்ரெஸ் மீட் நடந்தது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த படத்தினுடைய டைரக்டர், நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் இந்த படத்தை பற்றி மேடையில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். படத்தில் வந்து 2 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் முதல் பகுதி வந்து ரிச்சர்ட் நாதன் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருந்தார். திடீர்னு ஒரே ஒரு நாளுக்கு முன்னாடி மாப்பிள்ளை எங்கே இருக்கேன்னு கேட்டாப்புல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னேன். நாளைக்கு ஷூட்டிங் போகண்டா அப்படின்னாப்புல. என்னென்னு எனக்கு புரியல. என்ன நெய்வேலியில் ஷூட்டிங் இருக்குது, நீ செகண்ட் ஹாஃப் நீ தான் வந்து பண்ணி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாரு, நாளைக்கு காலையில் கிளம்புறோன்னு. நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். நமக்கு திருப்தியாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு பொறாமையாக இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம நல்லா பண்ணணும். மாப்பிள்ளை நீ நாளைக்கு கூப்பிட்ற எப்படி வந்து இன்றைக்கி வந்து நான் வர முடியும், லொக்கேஷன் பார்க்கல என்னென்னு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமான்னு, நான் இருக்கேன் நான் பார்க்குறேன் வா அப்படின்னு. ஸோ நாள் நான் ஆரம்பித்தோம். அந்த பிளானே வந்து ஒரு 25 நாள் அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சிட்டு போனாப்புல. 18 நாளில் முடிச்சு கொடுத்தோம். ஏன்னா நான் வந்து 40 நாள்லேயும் பண்ணியிருக்கேன் படம், 225 நாளும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய தந்தைன்னு சொல்லலாம், இயக்குனர் பிரியதர்ஷன், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அந்த சுறுசுறுப்பும், என்னுடைய ஆசான் ஜீவா சார்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட சுறுசுறுப்பும், எனக்கு வந்து போட்டி போட்டு சமுத்திரக்கனி வந்து நான் வந்து நானான்ற ஒரு நீ வர்றியா நானும் வர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் வந்து 18 நாளில் அந்த செகண்ட் ஹாஃப் முடிச்சு கொடுத்தோம். இந்த தொண்டன் அப்படின்னு எடுத்தோடனே இன்னைக்கு தலைவன் அப்படிங்கிறதுக்கான எந்த டெஃபினேஷனும் கொடுக்க முடியாத ஒரு சூழலை நம்ம இருக்கிறதுனால இப்போ தொண்டர்கள் எல்லாம் தலைவராக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு மக்கள் சார்ந்த படமாக இருக்கிறது. ஒரு தொண்டன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. பிறருக்கு உதவி செய்கிறவன் தொண்டனாக இருக்கிற பொழுது பிறருக்கு உபத்திரம் செய்யக்கூடியவன் தலைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவர் கதை சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அதனால தலைவர்கள் இல்லாத ஒரு சூழலில் இந்த தொண்டன் எல்லாம் தலைவனாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆக்சுவலி சமுத்திரக்கனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் நேரில் வந்து ஃபர்ஸ்ட் நீர் பறவையில் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஐவ் நெவர் டோல்ட் திஸ் டு சார், பட் ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் சார்ஸ் ஒர்க். ஸோ not just me, my mother also is a big fan of Samudrakani sir's work. So அம்மாக்கு சொல்லும்போது that when I told her that I'm working in sir's film, she was very excited and she was happy. So for giving me this opportunity, for letting me be a part of such a beautiful project, I would thank sir from the bottom of my heart. தொண்டன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இப்போ சார் சொன்ன மாதிரி அண்ணா கூட இருக்கும் போதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத மீறி ஒரு இடத்துக்கு போகிறோம். நிறையா நான் சந்திச்சிருக்கேன். நெகட்டிவாக மட்டுமே பேசுவாங்க, நம்மளை எப்படி தள்ளலான்னு மட்டுமே பார்ப்பாங்க. ஆனால் அண்ணன் வந்து அவர் வாயிலேருந்து நெகட்டிவ்ன்ற வார்த்தை ஒரு விஷயம் கூட வராது. அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களில் பேசுவார். இந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு படம் நடித்தோம், அடுத்த படம் சரியில்லை, என்ன கிடைக்கலையா, அடுத்தது முயற்சி பண்ணுவோம் அப்படின்றது போகாமல் இந்த படம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. நல்ல மனிதர்களை சம்பாரிச்சோன்ற சந்தோஷத்தோட கண்டிப்பாக திருப்பி இந்த இவங்களோட திருப்பி சேருவேன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கு. தொண்டன் என்னுடைய 11வது படம். இது 11லையும் இதுதான் ஆகச் சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். கரூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அதுக்கான தூண்டுதலாக இருந்தது. ஒரு கல்லூரிக்குள்ளே போய், பெண்கள் கல்லூரிக்குள்ளே போய் ஒருத்தன் நாற்காலியோட அந்த கட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு பொண்ணை அடிச்சுக்கோம்னா, அந்த கிளாஸ் ரூமில் இருந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அடிப்பட்ட பொண்ணை காப்பாற்ற முடியல. அவங்க பயம்தான் அடித்தவனுக்கு தைரியம் கொடுத்தது. அவங்க திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதுதான் இந்த கதையை ஆரம்பிப்பதற்கான ஒரு முதல் புள்ளி. அதற்கு பிறகு வேறு வேறு விஷயங்கள் வந்தது. 108 பற்றி கேள்விப்பட்டேன். 108 பற்றி கோபிநாத் ஒரு நாள் என்கிட்ட சொல்லும்போது, அண்ணன் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் இங்கே சென்னைக்கு தான் வரும், இவங்க தான் இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஃபோனில் பேசுகிறவங்க அழுதுகிட்டு கத்திக்கிட்டு தன்னுடைய இயலாமையை உயிர் போகிற பயத்தில் பேசுவாங்க. ஆனால் அதையெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு அட்ரஸை ரொம்ப கரெக்டாக கேட்டு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணோம். ஒரு எழுத்து மாறிச்சுன்னா கூட ஆம்புலன்ஸ் வேறு எங்கேயோ போயிடும்.
எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், ஒரு பெரிய புரட்சி சத்தமில்லாமல் நடந்துட்டுருக்கு அப்படின்னோடனே நான் அவளை அங்கே போய் சந்திக்க போனேன். சந்தித்து ஒரு 2 நாள் அவங்களோட பேசி அவங்களோட ட்ராவல் பண்ணி பயணப்படும்போது அங்கே பிரபுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட ஹெட் இருந்தார். அப்போ தான் அவர் சொன்னார், சார் வந்த உடனே எல்லாம் வண்டியை கொடுத்துட முடியாது, வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சிட முடியாது, அது ஒரு 7 நாள் கோர்ஸ் இருக்குது சார். முதல்ல மனிதாபிமானம்னா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுப்போம், அதுதான் நீங்கள் பார்த்தீங்க அந்த சாங்கில். அடுத்து உளவியல் கற்றுக் கொடுப்போம், அதற்கு பிறகு அவன் கவன உரிமையாக இருக்கணும், அவன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அப்புறம் மருத்துவம் சின்ன, ஏன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டா அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த உயிரை பிடிச்சி வைக்கணும், அதற்கான மருத்துவத்தை அவனுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம். அதற்கு பிறகு தான் அவனை களம் காண சொல்லுவோம். அவன் களத்துக்கு போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட போய் இறங்குவான் அப்படின்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒவ்வொரு முறை ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணும்போது அந்த உள்ள இருக்கிற உயிர் பத்திரமா இருக்கணும், அந்த உயிர் காப்பாற்றப்படணும்னு தான் நம்ம வேண்டுவோம். ஆனால் முதுகுக்கு பின்னாடி உயிர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தானா எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்தில் நாம் பேப்பரில் படித்த விஷயங்கள், நாம் கடந்து போன விஷயங்கள், நாம் வியந்த விஷயங்கள், நாம் அதிர்ச்சியான விஷயங்கள், நமக்கு கோவப்பட வைத்த விஷயங்கள், இது எல்லாம் தான் ஒரு கோர்த்து ஒரு பதிவாக கொண்டு வந்து வச்சுருக்கேன்.